இன்றைக்கி திங்கக்கிழமை சிவபெருமானை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலான்னு நினச்சா சிவபெருமானை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் கிடச்சிது. ஒரு அழகிய கோயில் பக்கத்தில் இருக்குது. இது வரைக்கும் நான் போனதே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த கோயிலுக்கு இப்போ தான் போனேன். ஒரு அற்புதமான ஒரு கோவில். அந்த கோவில் என்னதான் போக்குவரத்து நெரிசல் இந்த மாதிரி இறைச்சல் இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ அமைதி கிடைக்கும். அந்த முருகன் கோயிலில் நான் பார்க்கவே இல்லை வரைக்கும், இப்போ தான் பார்க்குறேன். அற்புதமாக இருந்துச்சு. சொல்லி வச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நம்மளா அவ்வளோ போனோம், சாமி கும்பிட்டோம், பிரசாதம் கொடுத்தாங்க, ஒரு நிறைவான ஒரு தரிசனமாக இருந்து சொல்கிறேன். பொதுவாக இறைவனை தேடக்கூடாது, உணரணும். அந்த உணர்தல் தான் ஆன்மீகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும். தேடல் வாழ்க்கை போல் தேடிட்டே இருந்தாலும் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்காது. தேடிட்டு தான் கிடைக்காது. ஸோ தேடல் அல்ல, அறிதல். அதுதான் ஆன்மீகம். அந்த அறிதலை நோக்கி தான் நம்ம பயணமாக இருக்குது. அறிதலுங்கிறது எப்படின்னா, நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த அறிஞ்சிட்டு தான் இருப்போம். நண்பர்கள், உறவினர்கள், சந்திக்கிற புது நண்பர்கள் எல்லாருமே. அந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி ஆன்மீகம்ங்கிறது நம்மளை பக்குவப்படுத்தும், நம்ம அன்பை பக்குவப்படுத்தும். ஸோ இறைவனை தேடி தேடல் அல்ல, அறிதல். அந்த அறிதல் பயணம் தொடங்கியிருக்கோம். மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பப்போ நண்பன், நம்முடைய ப்ளூ நண்பன் பூண்டா இயான் கூட சேர்ந்து பயணிப்போம். அற்புதமாக இருக்கு இல்லையா? பயணங்கள் தான் நம்மளை ஒரு மகிழ்ச்சியாக்கும். எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம், நாம சந்தோஷமாக இருக்கும். ஓகே, பாய்.